ரெஸ்ட் எடுத்தேன். இப்போ வந்து குளிச்சுட்டு கிளம்பிட்டேன். இன்றைக்கி வந்து பெருசாக ஆக்டிவிட்டி எதுவுமே இல்லை. இது வந்து ஒரு ரெஸ்ட் டேன்னு சொல்லலாம். ஏன்னா ட்ரிப்பு ஆரம்பித்ததுலேருந்தே காலையில் 6:30 மணி 6 மணி 5 மணி 4 மணின்னு வழியாக எழுந்து ட்ரைவு ஆக்டிவிட்டி ஃப்ளைட்டு பிடிக்கிறதுன்னு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு நாளைக்கு ஒரு ஃபுல் டே ஆக்டிவிட்டி வச்சு செய்யலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டியானி பீச் தான் வந்து போக போகிறேன். ஸோ நான் வந்து கேப் புக் பண்ணியிருக்கேன். கேபுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். டியானி பீச் போயிட்டு அந்த பீச் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். அங்கே சுற்றி என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்றத பார்க்குறோம். அதுக்கப்புறம் சன்செட்டுக்கு வந்து அது ஒரு ஸ்பாட் இருக்கான் அந்த பீச்சில். ஸோ அதையும் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்குறோம். இவ்வளோ தான் இன்றைக்கி. ஸோ ரெஸ்ட் டே, ஒரு சிம்பிளான ஒரு டே. வாங்க ஜாலியாக போயிட்டு டியானி பீச் எப்படி இருக்குன்னு பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் டே டு டியானி பீச். வாங்க போவோம். Do you know this lady by the name Shamar? She's also from India. She do the same. If you go to YouTube, yeah, you're gonna see her. Then we have the jet skis over here. Like if you've never done a jet ski in your life, you can also do this. Yeah? Okay, cool. Oh, the water color looks different. Yeah, like it's lighter, you know. The water is calm. Then we have a local restaurant over here. Okay. Then these are the shops like can get some. Yeah, if people they wanna swim, they wanna change their clothes and everything. And this is my office over here. Like this way? Yeah, we deal with water activities actually. Water activities. This is kayak, windsurfing, kite surfing, everything. Yeah. Welcome. Then we also have. ஸோ பீச்சுக்குள்ளே வந்துட்டேன். இருங்க, பீச்சோட ஃபுல் வியூ வந்து மொபைலில் காட்டுறேன். கோப்ரோவில் வந்து வைடராக தெரியுது, மொபைலில் கொஞ்சம் க்ளோஸராக தெரியும். மொபைலில் காட்டுறேன் நான். ஏர்லி மார்னிங்கு நல்ல ஒரு ரெய்னி கிளைமேட்டில் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மசாஜ் பார்லர்ஸ்லாம் இருக்குது, குடிசையில் வச்சுருக்காங்க. ஸோ யாருக்காவது மசாஜ் பண்ணணுன்னு ஆசை இருந்தால் ட்ரை பண்ணலாம். எனக்கு இல்லை, அதனால் நான் ட்ரை பண்ணல. பட் கண்டிப்பாக வந்து பீச்சில் ஆயில் மசாஜ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பீச்சை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய வில்லாஸ் இருக்குது. குட்டி குட்டி ரெசார்ட்ஸு, ஹோட்டலு எல்லாமே இருக்குது. ப்ளஸ் என்னென்னா இந்த சின்ன சின்ன வெண்டார்ஸ்லாம் இருக்காங்கள்ல, அவங்க தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஒருத்தன் இளநியை கையில் எடுத்துன்னு வந்துட்டு இளநீ சாப்பிடு நேச்சுரல்ன்றான். டே இப்போ தான்டா மேங்கோ ஜூஸ் குடிச்சேங்கிறேன். இல்லை நீ சாப்பிடு அப்படின்றான். இன்னொருத்தன் இவ்வளோ நேரம் ஒருத்தன் பேசிக்கிட்டு இருந்தான்ல, அவன் வந்து இங்கே இந்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் கம்பெனி வச்சுருக்கானா. ஸோ நீங்கள் வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன ஆக்டிவிட்டி வேணுமோ நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றான். 5 ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருக்காங்க. அவங்களாம் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி டிமிக்கி குத்திட்டு எஸ்கேப் ஆகிட்டேன். இப்போ இந்த பக்கம் வழி இல்லைன்னா திருப்பி இப்படி தான் போகணும். இப்படி போனால் ரெடியாக இருப்பான் பிடிக்கிறதுக்கு. அந்த சைடு போய் மெயின் ரோடு போகிறதுக்கு எதாவது வழி இருக்கான்னு பார்க்கணும். அந்த என்ட்ரன்ஸ் போகாமல் இங்கே
சைடுக்காக வர்றதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன். இப்படியே வந்து மெயின் ரோடு ஓடிடலான் இருக்கேன். நோ சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி ஏரியாவில் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணேன் டியானி பீச் சன்செட்டுன்னு. ஒரு கான்டாக்ட் கிடச்சிது. அவருக்கு எடுத்து மெசேஜ் பண்ணேன். 4:30க்கு வாங்க, ஸ்லாட் இருக்குன்ட்டார். மற்ற ஆப்லலாம் வந்து ஸ்லாட் இல்லை. ஸோ இங்கே ஸ்லாட் இருக்குது வாங்க அப்படின்னாரு. ஸோ இப்போ அதுக்கு தான் வந்திருக்கேன். ஹலோ. ஷேர்டுனா வந்து 2000 ரூபா. இது தனி போட்னா 3000 ரூபா சொன்னாங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பார்த்துட்டு நான் வந்து நல்லா இருந்துச்சுன்னா நான் வந்து ஷேர் பண்ணுறேன் டீட்டெயில்ஸை. நல்லா இல்லைன்னா அப்படியே அழிச்சிடுறேன், அவ்வளோதான். Okay. All the boats are going inside. Going inside. This is the way. இந்த போட்டில் தான் போவோம். அண்ட் இந்த பக்கம் தான் இந்த ரிவரில் உள்ளே போவோம். ஸோ இங்கே போனோன்னா சன்செட் வியூ வந்து பக்காவாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகே, 2000 ஷில்லிங்னா 1500னா 1000. மேலே ஒரு 500 போட்டால் 1200 வரும். We'll go with this one. Okay. Maybe you can sit there. Okay. Like 10 minutes. Buy some. பெருசாக சத்தமே இல்லாமல் ரோயிங் பண்ணுறாங்க. ஜஸ்ட் அந்த குச்சி வச்சு தள்ளுறாங்க. போட்டு இந்த சைடும் இந்த எக்ஸ்ட்ரா ஒரு இது பரவாயில்ல. பேடலிங் பண்ணிட்டு வரேன். இந்த போட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேங்கோ ட்ரீயில் செஞ்சு தான். பரவாயில்லையே, இதெல்லாம் வச்சு போட்லாம் செய்கிறாங்களா? நம்ம ஊரில் எதில் செய்கிறாங்கன்னு தெரியல. பட் டிஃப்ரெண்ட்டாக வந்து இன்ஜின் போட்ட போட்ஸ் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாதான். அது வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் வந்து அந்த சவுண்டு கேட்டால் டிஸ்டர்ப் ஆகிடுமா. ஸோ கவர்மெண்ட்டோட ஆர்டரான் இன்ஜின் போட்ட எந்த படகுமே பயன்படுத்தக்கூடாதுன்னு. அதனால இந்த ஒரே ஒரு குச்சியை வச்சு அவங்க வந்து துடுப்பு போட்டு இங்கே வந்து இந்த டூரிசம்க்கு இந்த சன்செட்டுக்காக இது வந்து வச்சுருக்காங்களாம். ஃபீமேல் mangroves, இது மேல் mangroves. ஸ்ட்ரைட்டாக இருக்குது பிரான்ச்சஸ்லாம். இதுதான் மேல் mangroves. இது வந்து நிறைய பிரான்ச்சஸ். இது வந்து ஃபீமேல். இந்த பக்கம் வந்து we have a bird. ஓகே ஓகே. இந்த பேர்டு வந்து இன்ஜினோடு வந்தோம்னா பறந்துடும். அதனால வந்து இன்ஜின் நல்லா முடியும். ஓகே, ஹாலிடே ஹவுஸ் சன்செட் வில்லானே வச்சுருக்காங்க. What is its name? What is its name? No, the name of the animal? Motto lizard. Okay. Big lizard. Woke up. Okay. Okay. The entrance is here. You go inside the Motto lizard. எவ்வளோ பெரிய பள்ளி அப்பா.
சின்ன பள்ளி பார்த்தாலே பயமாக இருக்குமே. ஸோ என்ன ஹிஸ்ட்ரினா, இந்த ஊரில் வந்து மழையே இல்லையா. அப்போ வந்து இந்த 2 கிராமத்தை சேர்ந்த மக்கள், டியானி அண்ட் இன்னொரு கிராமம் இருக்குது, அந்த 2 கிராமம் சேர்ந்த மக்கள் வந்து இந்த குகையில் வந்து ப்ரே பண்ணி வித்தின் ஃபியூ டேஸ்லேயே மழை வந்துருச்சான். ஸோ அதிலேருந்து வந்து இது கொஞ்சம் பிரபலமாயிருச்சு அந்த இடம். ஸோ யாருக்காவது ஏதாவது வேணும், ஏதாவது வேண்டுதல் இருக்குன்னா இங்கே வந்து மனசார ப்ரே பண்ணாங்கன்னா அது கிடைக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. கிடைச்சதுக்கப்புறம் திருப்பி வந்து அவங்க வந்து நன்றி சொல்லிட்டு போவாங்களாம். திரும்பவும் ப்ரே பண்ணி எனக்கு இது கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களாம். இது வந்து இந்த கிராமத்தில் ஒரு வழக்கமாகவே வச்சுருக்காங்களாம். பாருங்கள், லேக்குக்கு நடுவில் அமைதியாக இருக்கணும்னு லேக்குக்கு வந்தால் இவனுங்க வந்து இங்கே வந்து பாட்டு போட்டு இங்கேயும் ஒரு கடையை போட்டாங்க. நான் வந்து சஃபாரிக்குள்ளே கடையை கேட்டேன், இங்கே லேக்குக்குள்ளே கடை போட்டு உட்காந்துருக்காங்க. சோடா, சரக்கு, கூல்ட்ரிங்க்ஸு எது வேணால் வாங்கிக்கலாங்க. ஸோ இதுதான் வந்து பார்டர். ஸோ இது வந்து டியானி, இந்த பக்கம் வந்து டிவி வில்லேஜ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த குட்டியாக இருக்குல்ல, அதுதான் ஃபெரியாக 2 ஊரையும் கடந்து போகிறதுக்கு. பிரிட்ஜெலாம் கிடையாது. ஸோ இந்த ஃபெரியில் தான் வந்து கடந்து போவாங்களாம். இப்போ ஒருத்தர் இப்போ தான் இறங்கி போகிறாரு ஆக்சுவலாக. ஸோ ஸ்கூல் படிக்கிற பசங்க கூட ரெண்டு வில்லேஜ்லேயுமே ஸ்கூல் இருக்கான். டிவிலையும் ஸ்கூல் இருக்கான், இதுலேயும் ஸ்கூல் இருக்கான், டியானிலையும். சப்போஸ் இந்த வில்லேஜ்லேருந்து அங்கே போய் படிக்கிறாங்கன்னா இந்த ஃபெரி யூஸ் பண்ணி தான் போவாங்க. சைக்கிளில் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க ஃபெரியில். ஸோ இங்கே இந்த வில்லேஜில் ஒர்க்கு முடிச்சுட்டு இங்கேருந்து அங்கே போகிறாங்களாம். ஸோ அங்கே போயிட்டு அங்கேருந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு அவங்க ஊருக்குள்ளே போயிடுவாங்களாம். அங்கேருந்து மெயின் ரோடு நீங்கள் போகணுன்னா கூட மோட்டர் பைக்கில் தான் போக முடியும் அந்த வில்லேஜ்லேருந்து. நீங்கள் வந்து நடந்துலாம் போக முடியாது, ரொம்ப லாங்காக. Kure kona mankuvise kari maigo. Ya kura kure na banivise. Wewe, unataka piga picha wewe. Unataka picha kwani wewe unaona nini unalibaki bana? Apa 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 apa